வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று செப்டம்பர் 30ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1399ஆம் ஆண்டில் 4ஆம் ஹென்றி இங்கிலாந்தின் மன்னராக முடிசூடினார். 1520ஆம் ஆண்டில் 1ஆம் சுலைமான் உதுமானிய பேரரசின் சுல்தானாக முடிசூடினார். 1551ஆம் ஆண்டில் ஜப்பானின் ஓச்சி வம்சப்படைகள் ஆட்சியாளருக்கு எதிராக புரட்சி நடத்தியதில் நகரத் தலைவர் தற்கொலை செய்து கொண்டார். நகரம் தீக்கு இரையாக்கப்பட்டது. 1744ஆம் ஆண்டில் பிரான்சு ஸ்பானியாவுடன் இணைந்து சார்தீனியா பேரரசை தோற்கடித்தது. ஆனாலும் விரைவாகவே பிரான்ஸ் அங்கிருந்து வெளியேறியது. 1882ஆம் ஆண்டில் தாமஸ் எடிசனின் முதலாவது வணிக நீர்மின் உற்பத்தி நிலையம் ஐக்கிய அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாநிலத்தில் அமைக்கப்பட்டது. 1935ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் அரிசோனா, நெவாடா மாநிலங்களை பிரிக்கும் ஊவர் அணை கட்டி முடிக்கப்பட்டது. 1938ஆம் ஆண்டில் செக்கோஸ்லோவாக்கியாவின் சுடட்லாந்து பகுதியை ஆளும் உரிமையை ஜெர்மனிக்கு வழங்குவதற்கான உடன்படிக்கையில் பிரித்தானியா, பிரான்சு, ஜெர்மனி, இத்தாலி ஆகியன கையெழுத்து இட்டன. 1938ஆம் ஆண்டில் பொதுமக்களின் இருப்பிடங்கள் மீது வேண்டுமென்றே குண்டு தாக்குதல் நடத்தப்படுவது உலக நாடுகளின் அணியினால் தடை செய்யப்பட்டது. 1945ஆம் ஆண்டில் இங்கிலாந்தில் எட்போர்ட்ஷையர் ரயில் வண்டி விபத்தில் 43 பேர் உயிர் இழந்தனர். 1949ஆம் ஆண்டில் சோவியத்தினரின் தரை வழி தடையை அடுத்து மேற்கு ஜெர்மனிக்கு 2.3 மில்லியன் டன் உணவுப் பொருட்கள் வான்வெளி மூலமாக அனுப்பப்படுவது முடிவுக்கு வந்தது. 1954ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவின் நாட்டிலஸ் என்ற உலகின் முதலாவது அணுக்கரு ஆற்றல் நீர்மூழ்கி கப்பலை சேவைக்கு விடப்பட்டது. 1965ஆம் ஆண்டில் இந்தோனேசியாவில் இடம்பெற்ற கம்யூனிஸ்டுகளின் புரட்சியை ஜெனரல் சுகார்டோ முறியடித்து ஏறத்தாழ 5 லட்சம் பேரை கொன்று குவித்தார். 1993ஆம் ஆண்டில் இந்தியாவின் மத்திய பிரதேசத்தின் லாத்தூர், உஸ்மானாபாத் நகரங்களில் இடம்பெற்ற 6.2 ரெக்டர் அளவு நிலநடுக்கத்தில் 9748 பேர் உயிர் இழந்தனர். 2001ஆம் ஆண்டில் மத்திய பிரதேசம் மைன்புரி மாவட்டத்தில் இடம்பெற்ற விமான விபத்தில் முன்னாள் இந்திய மத்திய அமைச்சர் மாதவராவ் சிந்தியா உட்பட அதில் பயணம் செய்த அனைத்து 8 பேரும் உயிர் இழந்தனர். 2003ஆம் ஆண்டில் தமிழ் விக்கிபீடியா தொடங்கப்பட்டது. 2007ஆம் ஆண்டில் இந்திய சதுரங்க வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் மெக்சிகோவில் இடம்பெற்ற உலக சதுரங்க போட்டிகளில் வெற்றி பெற்று புதிய உலக சாம்பியன் ஆனார். 2008ஆம் ஆண்டில் ராஜஸ்தானில் சாமுண்டா தேவி மலைக்கோயிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி குறைந்தது 177 பேர் இறந்து போயினர். 2009ஆம் ஆண்டில் சுமத்ராவை 7.6 ரெக்டர் அளவு நிலநடுக்கம் தாக்கியதில் 1115 பேர் உயிர் இழந்தனர். 2016ஆம் ஆண்டில் ஆம்ஸ்டர்டாம் அருங்காட்சியகத்தில் இருந்து 2002ஆம் ஆண்டில் திருடப்பட்ட வின்சென்ட் வான் கோவின் 100 US மில்லியன் மதிப்புள்ள 2 ஓவியங்கள் மீண்டும் கைப்பற்றப்பட்டன. மேலும் செப்டம்பர் 30ஆம் நாளானது போட்ஸ்வானா நாட்டில் விடுதலை தினமாகவும் பன்னாட்டு மொழி பெயர்ப்பு நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.